தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ குவார்டர் ஃபைனல் 2க்கு நம்ம வரப்போகிறோம். இங்கிலாந்து அண்ட் நார்வே இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நார்வே ஒரு நல்ல பிரேசில் கூட நல்ல கம்ஃபர்டபுளான வெற்றினே சொல்லலாம், ஜெயிச்சு உள்ளே வந்திருக்காங்க. இங்கிலாந்து மெக்சிகோ கூட ரொம்ப திணறி கஷ்டப்பட்டு வின் பண்ணி வந்துட்டாங்க. பட் இங்கிலாந்து நல்லா ஆடி இருக்காங்க, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ நார்வேவா இங்கிலாண்டா இந்த இடத்துல வரும்போது இங்கிலாந்து தான் நார்மலாக நல்லா விளையாடுவோம்னு சொல்லுவோம். பட் ஆனால் நார்வே வந்து பிரேசிலே ஜெயிச்சிருக்காங்கும் போது இந்த மேட்ச் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். யாருக்குமே நார்வே ஜெயிக்கலாம், பிரேசில் இங்கிலாண்டும் ஜெயிக்கலாம், யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. கௌதம், இந்த மேட்ச்ல வந்துட்டு ரிசல்ட் என்னவா இருக்கும்? இப்போ நார்வே வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வர்றாங்க, இங்கிலாந்து வந்துட்டு மெக்சிகோ கூட மெக்சிகோலேயே அடிச்சு உள்ள வர்றாங்க, அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இத்தனைக்கு ரெட் கார்டு வச்சு 40 நிமிஷம் ரெட் கார்டை வச்சுட்டு இவங்க டிஃபெண்ட் பண்ணி சூப்பராக டிஃபெண்ட் பண்ணி உள்ள வந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வந்துட்டு யாருக்கு சாதகமாக இருக்கும்? சரி, நான் இப்போ எப்பவுமே ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடுறேன். வணக்கம் கபில். இப்போ என்னன்னா ஒரு அவுட் சைட் ஃபேக்டரை பார்த்துருவோம். இப்போ என்னன்னா இது நார்வே வந்து யூஎஸ்ஏக்குள்ளேயே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மெக்சிகோ வந்து இங்கிலாந்து வந்து மெக்சிகோ வரைக்கும் போயிட்டு திரும்பி வராங்க, ஹை ஆல்டிடியூட்ல ஆடிட்டு வராங்க. ஸோ அதில் ஸ்லைட்டாக டிஸ்அட்வான்டேஜோட போகிறாங்க. இது அவுட் சைட் ஃபேக்டர் தான், பட் எப்படி அதை வந்து மேட்சை இம்பாக்ட் பண்ணுன்னு தெரியாது. ஸோ அப்புறம் ஜாரல் குவான்சா வந்து ரெட் கார்டு வாங்கியிருக்காரு. சோ இப்ப ரெட் கார்டு வாங்குனனால என்ன பிரச்சனைனா ரைட் பேக்ல ஸ்பென்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அவர் ஃபுல் பாலகன் வந்தாரு, குவான்சாவை கொண்டு வர முடியாதானே? இல்ல அது வேற டிபார்ட்மெண்ட். அது வந்து பிரைம் மினிஸ்டர் தான் பார்க்கணும், நான் பேச முடியாது. அது எப்படி இதாகும்? யுஎஸ்ஏ உங்க ஹாஸ்ட் நேஷன்னா நீங்க பண்ணிக்குவீங்க, நாங்க குவான்சாவை கொண்டு வர கூடாதா? இல்ல இது என்ன நியாயம்? ரெட் கார்டுனா அடுத்த மேட்ச் கண்டிப்பா ஆடக்கூடாது. அப்ப ரெட் கார்டு குவான்சா கொடுத்தா அடுத்த மேட்ச் அவர் ஆடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க பாலகன் மட்டும் இப்படி ஆட வச்சீங்க, அது எப்படி அது முடிஞ்சுச்சு? அதெல்லாம் நான் எதுவுமே பண்ண முடியாது. சோ இப்ப என்னன்னா என்ன இப்படி இருக்கு இவ்வளவு பாலிடிக்ஸோட? சத்தியமா இது ஒரு ஃபிஃபா வேர்ல்டு கப்பா இல்ல ஜெயிக்க ஃபிஃபா வேர்ல்டு கப் யார் ஜெயிப்பான்னு கூட ட்ரம்ப் கொண்டு வர போல இருக்கு. இல்ல அது இப்ப என்னன்னா இப்ப ஃபிஃபா பிரசிடென்ட் இருக்கல, ஏகப்பட்ட பேக்லஸ் ஆயிடுச்சு. ஒன்னு டிராவிங்லயும் சரி, இந்த எல்லோ கார்டு இஷ்யூலயும் சரி, இல்ல ஏகப்பட்ட பேக்லஸ் ஆயிடுச்சு. அவரோட பிரசிடென்சி டேட்ஸ் ரொம்ப கம்மி தான் இனி. சரி, ஓகே, இப்போ நம்ம இங்கிலாந்து மேட்ச்க்குள்ள வந்துருவோம். மேட்ச்க்குள்ள வந்துருவோம். சோ இப்போ என்னன்னா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது. குவான்சா ஒரு ரெட் கார்டு, ஏன்னா இருந்த ஒரு ரைட் பேக் அவரு தான். அப்போ ரைட் பேக்குங்கிறது ரொம்ப முக்கியமான பொசிஷன். இப்போ அவரு போயிட்டாரு. இப்போ ஸ்பென்சர் ஸ்டார்ட் பண்ண வைக்க போறதா இல்ல? அப்புறம் இன்னொன்னா ஹெண்டர்சனும் இன்ஜுரி ஆயிட்டாரு. செலிப்ரேஷன்ல இன்ஜுரி ஆகி செலிப்ரேஷன்ல ஒரு ஆள் டொபுகடின்னு கீழ விழுந்து இன்ஜுரி ஆகி கால் உடைஞ்சு போச்சுன்னா என்ன காலோ கையோ ஒரு மென்டாலிட்டில இருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் பேசி இல்ல, விளையாண்டு இன்ஜுரி பண்ணா கூட பரவாயில்ல, செலிப்ரேஷன் இப்படி தாண்டி குதிக்கிறதுல தப்பா குறிச்சு கை உடைச்சுக்கிட்டாருன்னா என்ன? இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸா எடுத்து யாருமே நம்ம லோயர் லெவல்ல பண்ணாம இருந்தா சரி. ஏன்னா லோயர் லெவல்ல பண்ணிட்டே ஒரு இன்ஜுரி இதெல்லாம் சிரிப்பா இருக்கு சீரியஸா. சோ அதை யோசிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இங்கிலாந்து டீம் எடுத்துருவோம். கெயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. பெல்லிகம் வந்து கெயினை தாண்டி வந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவோம். அப்படியே பெல்லிகம் வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல சரியான ஒர்க் ரேட்டும், ஷாட், என்ன கோல் பொசிஷனிங் எல்லாமே பர்ஃபெக்ட்டா எல்லாமே. அப்புறம் நான் போன மேட்ச் சொல்லியிருப்பாரு 2 சேஞ்ச் பண்ணணும்னு, ஏன்னா சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி சாக்காவும் கார்டன் வந்தாங்க. இப்ப அப்படியே இதே டீமை வச்சு வரணும். இது பண்ணிருக்க கூடாது. ஆண்டனி கார்டன் சூப்பரா விளையாண்டாரு, சாக்காவும் நல்லா விளையாண்டாரு. அதே மாதிரி என்னன்னா லெஃப்ட் பேக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இவரை நிக்கோ ரெய்லி வச்சுட்டு சேஞ்சஸ்ல வந்து நீங்க கொண்டு வரலாம். அப்புறம் ஹாலண்ட வந்து இவங்க 2 பேரும் வந்து கெய் வந்து மான்செஸ்டர் சிட்டி டிஃபெண்டர் தான். சோ ஹாலண்டுக்கு மார்க் பண்ணக்கூடிய ஸ்டெபிலிட்டி 2 பேத்துக்கிட்ட இருக்கு. நீங்க வந்து கேப்ரியல் எடுத்துட்டீங்கன்னா பிரேசில் மேல அவர் ஹைட் கொஞ்சம் வீக்கர்ஸ்னா ஹெட் பண்ணி போட்டாரு. ஆனா கெய்யும் கோன்சாவும் அந்த ஸ்டெபிலிட்டி வச்சிருக்காங்க. சோ ஹாலண்டுக்கு இங்க டஃப் ஃபைட் இப்ப ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கினியஸ் மகாலிஸ் கூட ஈஸியா கோல் போட்டாரு. ரைசோ மக்கினியஸ் மகாலிஸ் கூட கோல் போட்டாரு. குயி கோன்சா கூட கோல் போட மாட்டாரா என்ன? இல்ல கோல் போடலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு பிரேசில் மாதிரி அந்த கேப்ரியலோட ஃபேக்டரி இங்க வரல. உங்களுக்கு அது ஆர்சனல்லே அந்த மாதிரி 5 கோல் போட்டிருப்பாரு நீங்க சொல்லலாம். இந்த இடத்துல ஃபேக்டர் வரல இல்லையா? அதுலதான் முக்கியமான இது வருது. அப்புறம் போங்கன்னா என்னன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸோட சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு. எய்தர் ஆண்டர்சனோ இல்ல ரைஸோ வந்து உங்களுக்கு ஒடேகோடோட பாஸ் கட் பண்றக்கோ இல்ல வேற யாராச்சோட பாஸ் கட் பண்றக்கோ அவங்க இன்டர்செப்ஷன் பண்றக்கோ ஆள் இருக்காங்க. பிரேசிலை விட இங்க சென்டர் மிட்ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க கசிமீராவும் ப்ரூனோ கிமரஸும் கொஞ்சம் லூஸா விட்டாங்க இல்லையா, அதை வந்து இவங்க பிடிச்சிருவாங்க. சோ அப்ப நார்வேக்கு இன்னும் டிஃபிகல்ட்டி ஆகுது. ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காது. திருப்பியும் ஹாலண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது. மேபி ஒரு கோல் போடலாம், 2 போட்டா. அது ஹாலண்ட் எப்படின்னா நீங்க மேட்ச் பூராலாம் அவரை நீங்க பார்க்க முடியாது. கரெக்டா அந்த 1-2 நிமிஷத்துல அவர் அடிக்கிறது 2-3 ஷாட் தான், ஆனா அது கோல் போயிடும். அதுல
அப்புறம் எந்த ஒரு ஷாட்டுமே ஆஃப் டார்கெட்டே வராது. போஸ்ட்ல பக்கத்துல கூட கண்டிப்பா அது லைட்டான ஷாட்டா அடிச்சாருன்னா இருந்தாலும் உள்ள ஆன் டார்கெட் போயிருது. வச்சிருவாரு. பின் பாயிண்ட் அடிக்கிறாரு. கரெக்ட்டா அது போன மேட்ச்ல அந்த பிரேசிலுக்கு அடிச்சது ஐயோ! சரியான கோல். அது பார்க்கும்போது சாதாரண கோல் மாரி தெரியும். ஆனா இல்ல, எவ்வளவு இல்ல. பின் அது பாயிண்ட்டா அடிச்சாருங்கிறது அது கோல் வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ஸ். நான் இத என்ன சொல்றேன்னா, அது கேப் வெர்டே அந்த அதுக்கு ஈக்குவலான ஒரு அது கோல் தான். அது அதுக்கு ஈக்குவலான கோல் தான். ஆனா கிரவுண்ட்ல அது ஏர்ல அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆமா. வேற ஒண்ணும் இல்ல. பின் பாயிண்ட்டா சூப்பரா அதுக்கப்புறம் அடிச்சாரு. இப்ப என்னன்னா, நார்வே எங்க பண்ணணும்னா மிட்ஃபீல்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பர்ஜு 2 பர்ஜ் இருக்காங்க இல்லையா? பர்ஜ் 2 பேரும் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவா இறங்கணும். இவங்க ஸ்பீட் இருக்கு. கெயினுக்கும், பில்லிகம்க்கும் அட்டாக்கிங் அவ்வளோக்கா ஏற முடியாது. அப்புறம் வந்து ஆண்டனி என்னன்னா, கார்டன் ரைட் பேஸ்னா பேக்ல கொஞ்சம் அவர்தான் இஷ்யூஸ் பேசு. இருக்கு. இங்கிலாந்துலயே பேச அதிகமான ஆள்லாம் ஆண்டனி கார்டன் தான் பேச அதிகமான ஆள். போன மேட்ச் பெல்லிங்கமும் கொண்டு மெக்சிகோ அவரை வருவாரு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் கடைசியில பெனால்டி வாங்கி கொடுத்தாரு அவர்தான். ஸோ அதனால அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நார்வே அது வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் கண்டிப்பா. அது ஒண்ணு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப இது இருக்கா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் பேக்ல ரைட் பேக்ல எல்லா டீமுக்கும் மாரி நார்வேக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்கு. ஒரு பிளேயர் இல்ல. அப்புறம் ஆசன்ஸ் வராரு. இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது போக என்னன்னா, எப்பவுமே ஒரே ஸ்டைல் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் விங் நியூஸாவையும், சார்லாத்தையும் எடுத்துட்டு பாபு, ஷில்டருப்பும் கொண்டு வர்றாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சம் டாக்டிக்ஸ் எக்ஸ்ட்ரீமா பண்ணணும். இல்ல ஆனா ஆஸ்கர் ஜெயிக்க பாபா முடியாது. முதல்ல ஆட வச்சா என்ன இவங்க சார்லாத்துக்கு பதிலா? நல்லா தான் ஆடுனாரு. சரியான இது பண்ணாரு. நல்லா ஆடினாரு, அப்புறம் சூப்பரா ஆடினாரு. டைட் ஸ்பேஸ்ல நல்லா ஆடுறாங்க நார்வே. கண்டிப்பா ஆஸ்கர் பாபா அவங்க ஸ்டார்ட்டே பண்ணலாமே சார்லாத்துக்கு பண்ணலாம். பதிலா. ஏன்னா அது சார்லாத் ஒண்ணு. ஸ்ட்ரைக்கர் வேற. இன்னொன்னு என்னன்னா, ஒடேகார்டு வந்து பிரேசில் கூட போட்ட இவ்ளோ பாசஸ் வந்து கண்டிப்பா போடவே முடியாது. அது மட்டும் உறுதி. ஏன்னா இவங்க பிரஸ் பண்ணி புடுவாங்களா, இல்ல இன்டர்செப்ட் பண்ணி புடுவாங்களாங்கிறது நம்ம அது ஏன்னா இவங்க 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ஸும் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங். ரைஸும், ஆண்டர்சனும். சோ அதுல தான் உங்களுக்கு இதாவாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூஸாவோ, இல்ல பாபோ, இல்ல சார்லாத்தோ வந்து ஏதாச்சும் கிரியேட்டிவிட்டா பண்ணா தான் கோல் ஆகும். நான் நார்வே ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் இங்கிலாந்து வந்து ஒரு படி மேல இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு படி மேல இருக்காங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். கண்டிப்பா. ஏன்னா இங்கிலாந்து தான் எப்படி ஜெயிக்கும்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனா இது வந்து டஃப் ஃபைட்டா தான் இருக்கும். நம்ம வேர்ல்டு கப் அப்படிங்கறனால கண்டிப்பா 2 பேத்துக்குமே இங்கிலாந்துக்கும் அந்த பிரஷர் இருக்கும். நார்வே வந்து பிரேசில் ஜெயிச்சு வந்தனால மேபி அவங்க ஃபர்ஸ்ட் 28 வருஷம் கழிச்சு ஒரு வேர்ல்டு கப் வர்றாங்க. அவங்களுக்கு தோத்தாலும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இங்கிலாந்துக்கு அப்படி கிடையாது. ஏன்னா 1966ல வந்து கடைசி வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் நல்ல டீம் சொல்லி ஒவ்வொரு வேர்ல்டு கப்பும் ஸோ எங்கேயாவது குவார்டர் ஃபைனலும் செமிஃபைனலும் சொதப்பிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து இந்த டைம் கிளியர் பண்ணுவாங்களா நார்வேவை? அதுதான். ஏன்னா இங்கிலாந்துக்கு தான் அதிக ப்ரெஷர் இருக்க மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா நார்வேக்கு தோத்தாலும் கிடையாது. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதான் அதிகம் பண்ணிட்டாங்க நார்வே வந்து ஒரு ப்ரீ குவார்டர் ஃபைனல் வரைக்கும் தான் வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் குவார்டர் ஃபைனலுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பெரிய ப்ரெஷர் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் ஃப்ரீடமோடு ஆடுவாங்க. இங்கிலாந்துக்கு அந்த ப்ரெஷர் இருக்கிறனால கண்டிப்பாக அந்த மேட்ச் ஈக்குவலாக தான் போகும், டவுட்டே இல்லை. மேபி மேட்சோட ரிசல்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே சொல்ற மாதிரி தான் 1-1 2-2 தான். அந்த மாதிரி தான் 2-2 கூட கஷ்டம் தான். ஏன்னா இங்கிலாந்து கொஞ்சம் அட்டாக்கிங் ஆடுவாங்க. இங்கிலாந்து கொஞ்சம் அட்டாக்கிங் ஆனா 2-1 மாதிரி வரும். இல்ல சேஃபா ஆயிட்டாங்கன்னா 1-1 மாதிரி வரும். ஆக்சுவலாக அந்த மேட்ச்சுக்கு நம்ம ஸ்கோர் லைன்லாம் சொல்ல முடியாது, கஷ்டம் தான். மேபி 2-1 யார் வேணால் ஜெயிக்கலாம். அந்த 2-1 நார்வே ஜெயிக்கலாம், இல்லை வந்து இங்கிலாந்து ஜெயிக்கலாம். அது வந்து நம்ம பொறுத்து தான். பெனால்ட்டிக்கு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பெருசாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக மேட்ச் விறுவிறுப்பாக தான் இருக்கும். அட்டாக் நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம மேட்ச் வந்து கண்டிப்பாக நல்ல மேட்சாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். சரி, இந்த மேட்சோட நம்ம ரிவ்யூ கண்டிப்பாக பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ் அண்ட் கௌதம்.